இன்றைய நாளோட இரண்டாவது மேட்ச் விரைந்த போட்டியை திருப்பத்தூர் பாஷா நடத்தவும் வெர்சஸ் ரெட் கிரவுண்ட் ஆலோசகர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டாவது மேட்சா ஃபர்ஸ்ட் போல்ல திருப்பத்தூர் பாஷா காண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பாஷா ரெட் லெவன்ஸுக்கு ஓப்பனரா ரைட்ல ராமு பூச்சி ஜமால். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பாஷா ஸ்ட்ரைக்ல பூச்சி முதல் பந்தில் முதல் விக்கெட் பெரிய விக்கெட்டான பூச்சி விக்கெட் எடுத்திருக்காரு பாஷா. ஏனோ பேட்ஸ்மேன் அஜய் நல்ல பந்து டாட் பால் தேர்ட் பால் அருமையாக அடிக்கப்பட்ட லெக் திசை. இங்க ஒரு சைடுல அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் ஒரு ரன் மட்டும் ஓடி ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இப்ப ஸ்ட்ரைக்ல அஜய் மன்னிக்கும் ஜமால் இப்ப ஸ்ட்ரைக்ல நல்ல அருமையாக அடிக்கப்பட்ட நல்ல கேட்ச். ஃபர்ஸ்ட் பந்து ரெண்டு ஓபனர்ஸ் எடுத்திருக்காரு பாஷா. ஜமால் விக்கெட் இழந்திருக்காங்க ரெட் லெவன்ஸ். அடுத்த லெஃப்ட் ஹேண்டர் முத்து பாண்டித்துறை வந்திருக்காரு. அடுத்த விக்கெட் நினைக்கிறாங்க எடுத்துட்டாருங்க. அனைத்து விக்கெட்டையுமே எடுத்திருக்காருங்க பாஷா. பவர் பிளே அவர் பேட்ஸ்மேன் தௌஃபிக் and hat-trick பாஷா. ஒரு அணிக்கு ஒரு பிரைஸ் மட்டுமே விக்கெட் எடுத்திருக்காரு. அதுல ரெண்டு விக்கெட் கண்டினியூவா எடுத்திருக்காரு. இது ஒரு hat-trick பால் விக்கெட். பார்க்கலாம் என்னன்னு தெளிவா நிறுத்திருக்காரு தௌஃபிக். சிறந்ததொரு தடுப்பு நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ரன்னுக்கு போட்டிருக்காரு 3 விக்கெட் எடுத்து. ரெண்டாவது ஓவர் போடுறதுக்கு ஏசிசி பாட்சாக்காக அழைச்சிருக்காங்க பெயிண்டர். செகண்ட் ஓவர் நல்ல பந்து தான் அடிக்க வேண்டிய பந்தை டாட் பால் மேட்சோட ஃபர்ஸ்ட் போற அஜய் பேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. செல்லமா தட்டப்பட்ட பந்து இங்கே ஒரு ஓட்டங்கள் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு இருக்கு. நாணய சுண்டுதலுக்கு கமிட்டி நடவம். செகண்ட் ஓவரோட தேர்ட் பால் எடுத்து அடிச்சிருக்கார் தோஃபி. அங்கே ஆரை பெருமா. ஆமாம் மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணிருக்கார் தோஃபி. எடுத்திருக்காருங்க கீப்பர் எடுத்திருக்காரு. பரிசீலனை என்னன்னு கேக்குறாங்க. அவுட் எதுவும் கொடுக்கல. நல்ல டாட்டா போட்டிருக்காரு. 6க்கு அப்புறம் 2 பந்து 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ரன் அடிச்சிருக்காங்க. 13 கால் பண்றாங்க 12ன்னு சொல்றாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு 12 ரன் 3 விக்கெட் இழந்திருக்காங்க பாஷா. 3வது ஓவர் போட நல்ல ஷாட். நாலுக்கு அந்த இடத்த போத்துருச்சுங்க. சிறந்த முறையில் ஒரு 4 பதிவு பண்றாரு அஜய் டீமுக்காக. மறுபடியும் அதே பந்து அதே 4 சேம் ரிசல்ட் அஜய். அகைன் பிச்சுக்குச்சு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு அருமையாக அடிக்கப்பட்டது இருக்கு. ஓட்டங்கள் இங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல ஃபீல். அதன் காரணமாக இங்க 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓட்டங்கள் மிக அருமையாக இந்த பந்து தௌஃபிக்கு அங்கே ஒரு நல்ல சேஸ். அங்கே ரன் அவுட் ஆனு பார்க்கணும். பிடிச்சி அடிச்சு அவுட் ஆனு பார்க்கணும். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு திருகல் பந்து அடிக்கப்பட்டது. அங்கே எங்கேயோ அடித்து எங்கேயோ லெக் பை ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு ஃபீல்டிங் ஒரு ரன் மட்டும். 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட்டை இழந்து. மீதமுள்ள 2 ஓவர்கள். 4வது ஓவர் போடுறதுக்கு கார்த்தி பாஷா காண்டி. அகலப்பந்து ஏதோ ஒரு இல்லை. 2 ரன் ஓடி இருக்காங்க. அங்கே ஓட்டங்கள் ஒரு நல்ல கேட்ச். நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியேறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் குணா.
எடுத்து அடிச்சிருக்காரு. பார்க்கணும். 4 பெறுமா? 4. 4. ஆமா. தான் சந்தித்த முதல் பந்தைய 4 ஆக்கியிருக்காரு குணா. ரெட் லெவன்ஸ் காரைக்குடிக்காக. அருமையாக அடிக்கப்பட்ட சைடுல குணா. ஓட்டங்கள் 2 ரன். 2. அருமையாக அடிக்கப்பட்டது. டாட் பால் போட்டிருக்காரு. கீப்பர் கையில் தஞ்சம். நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு குணா. 6 4 பார்க்கணும். 4. குட் பேட். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 40 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் லெவன்ஸ் காரைக்குடி. 5வது ஓவர் போட அருண் ஸ்லோ பால் போட்டிருக்காரு நினைக்கிறேன். எடுத்து அடிச்சிருக்காரு. 6. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6. நோ பெண்டிங். ஒரே பால் நல்லா போட்டிருக்காரு. இப்ப அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே இருக்காரு. என்னன்னு பார்க்கணும். அங்கே கேட்ச் மிஸ். ஓட்டங்கள் ஒரு வட்டம் போட்டிருக்காரு ஃபீல்டர். 2 ரன்ஸ். 2. அகைன் எடுத்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே நல்ல கேட்ச். என்ற முறையில் போன வாட்டி மிஸ் பண்ணிருக்காரு. இந்த வாட்டி மிஸ் பண்ணாம எடுத்திருக்காரு சிறுவன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரெட் லெவன்ஸோட கேப்டன் பாலா. ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஆஃப் சைடுல ஒரு ரன்னுக்கான சான்சஸ். நேருக்கு நேரா அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே 6 பார்க்கணும். அங்க ஒரு நல்ல கேட்ச்ங்க. அருமையான கேட்ச். பேட்ஸ்மேன் ஸ்டாலின் ரெட் லெவன்ஸுக்காக ஆஃப் சைடில் தட்டி இருக்காரு. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டுங்க. ரன் அவுட் ஆன் பார்க்கணும். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். பாதியின் கடைசி பந்து அருமையாக அடிக்கப்பட்டது நல்ல பந்து. ரன் அவுட் ஆன் பார்க்கணும். கேப்டன் பாலா ரன் அவுட். இதோட 5 ஓவர் முடிவுக்கு வருது. ஓவர் 52 ரன் அடிச்சிருக்காங்க. 53 ரன் அடிச்சா எடுத்தால் வெற்றி பெறலாம். பாஷா திருப்பத்தூர் இந்த மேட்ச் வின் பண்ணலாம். திருப்பத்தூர் ஓபனரா மா பாஷா. உங்களுடைய பாடங்கள் எங்களுடைய ரெட் லெவன்ஸுக்காக ஜமால் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வர்றாரு. 53 ரன் அடிச்சா இந்த மேட்ச் வின் பண்ணலாம். திருப்பத்தூர் பாஷா. வீரர்கள் வாடுவதை எங்கள் கமிட்டி ஏற்காது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஜமால் ஃபர்ஸ்ட் பாலே திரும்பி இருக்காரு. எடுத்து அடிச்சிருக்காரு. 4 பெறுமா? அங்கே ஒரு நல்ல ஃபீல்டர் இருக்காரு. அங்கே மட்டும் எடுத்து அடிச்சிருக்காருங்க. 4 ரன். அருண் பவுண்டரியா கன்சிடர் பண்ணிருக்காரு. அருண் அடுத்த பந்து அங்க 2 ஆளு பார்க்கணும். 2 ரன்னு சேஃபா ஓடி இருக்காங்க. 2 ஓட்டங்கள் அடுத்தடுத்து மட்டுமே ரன்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்த பந்து அதையும் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. இங்க பாண்டித்தர சேஃபா எடுத்திருக்காருங்க கேட்ச். அருண் விக்கெட். பெயிண்டர் பார்க்கணும். ஓடிக்கிட்டே இருக்குங்க. தௌஃபிக் விரட்டுறாரு. சேஸ் பண்றாரு. 4ங்க. வந்த பந்து 4 அடிச்சிருக்காரு. முடிவடைந்த வேளையில் அணியின் எண்ணிக்கை 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஏசிசி பாச்சா திருப்பத்தூர். அடுத்த பவுலர் பாண்டித்துரை. 2வது ஓவர் போட ஒரு திருகல் பந்து போட்டிருக்காரு. டாட் பால். போட்ட பந்து ஒயிட் கொடுத்திருக்காரு அம்பேர். டாட் பால். அம்பேர் டிசிஷன் பண்ணிருக்காங்க. அது யோசனை வாய்ப்பு இருக்கு. 2 பேருமே விட்டாங்க. பிடிக்க வேண்டிய கேட்சர் 2 பேரும் சேர்ந்து விட்டுருக்காங்க. மா பாஷா விக்கெட்டா. அடுத்த பந்து ஒரு சிக்கி ஷாட் ஆட முயற்சி. டாட் பால். அகைன் ஒரு டாட் பால் வரையில் குட் பால். அகைன் ஒரு டாட். நல்லா போட்டிருக்காரு பாண்டித்துரன். முடிஞ்சிருக்கு. 12 ரன் அடிச்சிருக்காங்க. பாண்டித்துரன் அந்த ஓவரை 1 ரன்னுக்கு பிடிச்சி போட்டிருக்காரு மேட்சுக்காக. ஓவர் போட குணா. ஸ்ட்ரைக்கில் மா பாஷா. டாட் பால். செகண்ட் பால்
எடுத்து போட அருமையாக போட்டு கிளம்பிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து அங்கே அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்சான்னு பார்க்கணும். நல்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் சைடுல எடுத்து அடிச்சிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து அங்கே ஆறா அங்கே இல்ல. அங்கே நல்ல ஃபீல்டுங்க 6. நல்ல ஃபீல்டிங். மிஸ் செய்து பட் 6 ஆயிருக்கு. ஜீவா வந்த முதல் பந்து 6 அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து கேட்ச் ஆன் பார்க்கணும் அஜய். நோக்கி அங்கே விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக். குணா பவுலர். ரிவர்ஸ் வேகமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே 4 4 பந்து உடனே அடிச்சிருக்காரு கார்த்திக். அருமையாக அடிக்கப்பட்ட டாட் பால். கையில் தஞ்சம் புகுந்தது. இதோட ஓவர் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 ஓவர்கள் முடிவடைந்த வேளையில் அணியின் எண்ணிக்கை 22. 22 ரன் அடிச்சிருக்காங்க. திருப்பத்தூர் இழந்த பாஷா விக்கெட் கூட பாண்டித்துறை நேருக்கு நேரா எடுத்திருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். அங்கே ஒரு மிஸ் ஃபீல்ட். அங்கே 4 பெருமா 4. பெயிண்டர் பெறலாம். ஃபர்ஸ்ட் பந்து பவுண்டரி ஆக்கியிருக்காரு. 11 பந்துகளுக்கு 27 ஓட்டங்கள். 12க்கு 31 இருந்தது, இப்போ 11க்கு 27 மாறி இருக்கு. எதுவும் நடக்கலாம். எதுவும் நடக்கலாம் இந்த மேட்ச்ல. கிரிக்கெட் இஸ் ஒன் கேம். அருமையாக வீசி அடிக்கப்பட்ட பந்து ரன் மட்டும் ஓட்டங்கள் ஒரு சும்மா தட்டி இருக்காரு கார்த்திக். ஏதோ ஒரு ரெண்டானு பார்க்கணும். 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து கார்த்திக் நேருக்கு நேரா அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாரும் இல்ல. பந்து அங்கே 4 2 பெருமா ரன் ஓடிடுவாங்க. இல்லை. 2 ரன் தடுப்பு ஓடி பணியில் இருக்காங்க. 2 ஓட்டங்கள். ஒரு ரிவர்ஷிப்புக்கான முயற்சி. டாட் பால். அது ஓவரோட லாஸ்ட் பால். அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கே என்ன ஓட்டங்கள். நடக்குது பார்க்கலாம். ஓடிட்டே இருக்காங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. இதற்காக 33 ரன் அடிச்சிருக்காங்க. மீதமுள்ள 6 பந்துகளில் 20 ஓட்டங்களை பெற்றால் லாஸ்ட் பவுலர் கேப்டன் பாலா எடுத்து அடிச்சிருக்காரு. பெயிண்டர் 6. நல்ல கேட்ச். பேட்ஸ்மேன் முகேஷ் போல். க்ளீன் போல்டுங்க. கேப்டன் பாலா பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பாலா அவர்கள் ஹர்ஷத் அங்கே டாட் பால். டாட் பால் அகைன். அடுத்த பந்து என்ன ஃபீல்டிங். வாட் அ ஃபீல்டிங். என்ன ஒரு ஃபீல்டிங். அருமையாக அடிக்கப்பட்ட ஆஃப் திசையில் அது அங்கே மேட்சை போன்றாங்க. வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க பாலா. ஏனோ லாஸ்ட் ஓவரை பிடிச்சி போட்டிருக்காரு கேப்டன் பாலா. ரெட் லெவன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.